ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் பேங்க்கில் இருந்து சூப்பரான ஒரு இயர் எண்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே வந்து இது வந்து தெரிஞ்சுக்கணும். டோட்டலாக 600 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சிக்கு ஒரு 87 வேகன்சி, அதுக்கடுத்து எஸ்டியில் ஒரு 57 வேகன்சி, ஓபிசியில் 158. அதாவது பிசி எம்பிசியை தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஓபிசின்னு தான் சொல்லுவாங்க. தனியாக ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இருக்குது. யார்கிட்டையாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு தனியாக வேகன்சிஸ் ஒதுக்கி 58 வேகன்சி சொல்லியிருக்காங்க. யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்கனாலும் விண்ணப்பிக்கலாம். டோட்டலாக ஒரு 240 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, டோட்டலாக வந்து 600 வேகன்சி வந்து இந்த கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரி மாற்றுத்திறனாளிகளுக்குன்ட்டு தனியாக வேகன்சிஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களுமே தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேவா, அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்னிலேருந்தே அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் டிசம்பர் 27 ஜனவரி 16 வரலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு மார்ச் 8 15 எதனாச்சும் ஒரு டேட்டில் வந்து இருக்கும். அதற்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஏப்ரலில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் டீட்டெயிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது மினிமம் உங்களுக்கு 21 வயசில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் உங்களுக்கு 30 வயசு வந்து இருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் ஓபிசி எல்லாம் 33 வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி 35 வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிடபிள்யூடி இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் தான். எசென்ஷியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட்டு பாருங்கள், 30/4/2025 வரலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துடும், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணலாம். ஓகேவா, இப்போதைக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கரெக்டாக இருக்கிறவங்க தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் இல்லையா, அதற்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங் எபிலிட்டி. ஓகேவா, இதில் 100 கொஸ்டினுக்கு 100 மார்க்குக்கு 1 ஹவர் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ஏப்ரலில் ரிசல்ட் வரும். வந்து நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணலாம். அதில் வந்து ஒரு 170 கொஸ்டின் கேட்குறாங்க. 200 மார்க்குக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, டேட்டா அனாலிசிஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த மாதிரி ஒரு 170 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அது ஒன்று தனியாக நடக்குது. அதுக்கு ஒரு 50 மார்க்கு. டோட்டலாக 250 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு, அதாவது மெயின் எக்ஸாமினேஷன். அடுத்து பேஸ் 3 3வது ரவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு குரூப் எக்ஸசைஸு, பர்சனல் இன்டர்வியூ, இது 3மே வந்து நடக்கும். அதற்கான மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, டோட்டலாக வந்து உங்களுக்கு 50 மார்க்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல்ஸ் செலெக்ஷன் வந்து வரும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தமிழ்நாட்டிலையுமே அவைலபிளாக இருக்குது. இதற்கு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எஸ்பிஐ கேரியர்ஸ் கரண்ட் ஓப்பனிங்ஸ் அந்த செக்ஷனில் போய்ட்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, SBI.inட்டு கூகுளில் போட்டிங்கனாலே வரும். அந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரூ. 750 அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. மற்றவங்களாம் ₹750 கட்டி ஃபீஸ் கட்டி எழுதுகிறாங்க இல்லையா, அதனால் வந்து இந்த ஃப்ரீயான ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு
எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர், விருதுநகரில் வந்து நடக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் சென்டராக தமிழ்நாட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலியில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் என்ன சைஸ் இருக்கணும் அப்படின்றத வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராபவேஷனரி ஆஃபீஸர்ஸ், அதாவது பிஓ அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் ஜனவரி 16ஆம் தேதி வரலாம் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணணுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.